நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எல்லாம் வந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டிவியில் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேல் சோலோஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஃபோக் ரவுண்டை சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. ஆமா. சோ அடுத்த குழந்தை யாரு? அடுத்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பாடுறதுக்கு முன்னாடி நிறைய பேசுறதுக்காக வராரு. ஆமா, ஆனா அவரை கூப்பிடணும்னா நாராயண நாராயண அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா வாயை திறந்து வச்சுட்டு கூப்பிடணும். நல்லா வாயை திறந்து நம்ம கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் பரத் வாயாடி நாராயண். பரத் நாராயண், போன வாரம் நீங்க வந்து நிறைய ஆடல, ரொம்ப என்ஜாய் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த வாரம் உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடியே பயங்கரமா ஆடிட்டு இருந்தீங்க அங்க. சோ அது இங்க கண்டினியூ ஆகுமா இந்த மேடையில? கண்டினியூ ஆகும். என்ன பாடல் சூஸ் பண்ணிருக்கேன்? திருப்பாச்சேர்வால எங்க அப்பா பாடின ஃபர்ஸ்ட் சாங். ஆஹா, கொஞ்சம் நர்வஸா இருக்கா பாடுறதுக்கு முன்னாடி? ஐயே, அப்பா வேற வந்திருக்காருங்க. ஆமா, அப்பா முன்னாடி நல்லா பாடணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, அப்ப அப்பா முன்னாடி கூட்டு வந்துச்சலாமா? இல்ல வேணாம், அப்பா அங்கேயே இருக்கட்டும். அப்பா அங்கேயே இருக்கட்டுமா? சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். திக்கியா உனக்கு இந்த வேலை எல்லாம்? இல்ல, அழகா குழந்தைய பாட விடலாம்ல. சரி, குழந்தை பாடுறியா? ஓகே, பாடிடுறேன். ஆல் தி பெஸ்ட் பரத் நாராயண். All the best. ஓகே. திருப்பாச்சி அறிவாள தீட்டுக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அறிவாள தீட்டுக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அறிவாள தீட்டுக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்த பிள்ளைன்னு தெரியவ போவாடா வாடா. திறந்திருக்கு எட்டு வச்சு வாடா வாடா, எட்டி நிற்கும் சூரியனை எட்டி தொடு வாடா வாடா. போர்தானே நம்ம ஜாதி பொழுதுபோக்கு வாடா வாடா, பூவெல்லாம் நம்ம ஊரில் கூலி நகமா மாறும் வாடா. வெள்ளாட்டு கூட்டம் கொண்டு வெளியே சொன்ன ஆளுங்களை வெள்ளாவிகள் போட்டு கழுத்து கட்டு வாடா வாடா. வாடா வாடா, சிங்கம்பத்த பிள்ளைன்னு தெரியவ போவாடா வாடா. எங்கூரு பொம்பிளைய மோப்பமிட வந்தவன எங்க செய்யா மூக்கருத்தாக, எங்காட்ட திருடி தின்னு
பரத், மேம். அந்த பிகினிங் விசில் நீ தான் பண்ணியா? எஸ் மேம். கடவுளே, என்னால் நம்ப முடியல. இந்த வயசில் எப்படி இந்த வயசுல எல்லாம் வருமா சார் விசில்? கரெக்டாக அந்த நோட்டில் கரெக்ட் பிச்சிங்கில். அப்பாவுக்கு தெரியாது மேம், அம்மா கிட்ட கேளுங்க. ரொம்ப அழகாக பண்ண இந்த பிகினிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணீங்க. மேலே மட்டும் பரத்துக்கு வாய்ஸ் மேலே ரேஞ்சில் வரும்போது கிராக் ஆகுது. அது மட்டும் என்ன கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். பரத், மேம். நான் உங்கள்கிட்டேருந்து என்ன பிகினிங்லேருந்தே எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ அது எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. உங்களோட வாய்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் இமோட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு வந்து உங்களோட த்ரோ எக்ஸப்ஷனலாக இருந்தது. தேங்க்யூ மேம். ஒவ்வொரு லைனில் எண்டில் வந்து ஒரு 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 யூ ஜஸ்ட் த்ரோ த வாய்ஸ் அவுட். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் யார். தேங்க்யூ மேம். Loved your singing today. God bless. பரத், சார். நிஜமாவே அதாவது உன்னுடைய த்ரோ நல்லா இருக்குது, உன்னுடைய ஆட்டிடியூட் நல்லா இருந்தது, உன்னுடைய டிக்ஷன் நல்லா இருந்தது, உன்னுடைய டோட்டல் உன்னுடைய ஃபீலே ரொம்ப என்ஜாய் பண்ணி நீ பண்ணியிருக்க. இது மற்ற ஜோனர்லேயும் வரணும். இனிமேல் எல்லா ஜோனல்லையும் பண்ணுறேன் சார். அப்படி இருக்கணும் நீ. பரத் நாராயணன் யாருன்னு காட்டிருக்க இன்னைக்கு. காட் bless you. தேங்க்யூ சார். அந்த விசிலுக்கு ஸ்பெஷலாக இங்க வா, அவங்க ஏதோ மூட்டை கட்டி கொடுக்குறீங்க. என்னது இத்தனை வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்ததே இல்லையா? இல்லை தம்பி, கோயில் பிரசாதமா காட்டு. சாக்கோ டபுள் எக்லேஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. வெரி நைஸ். முதல் முறையா சித்ராமா கையிலேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல சகுனம். அழகா பாடியிருக்கீங்க. உங்களோட பாடல் பத்தி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் வேல்முருகன் சார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். பரத் சார். சூப்பராக பண்ணீங்க. நன்றி சார். உங்கள் அப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர் வேறு இங்கே உட்காந்துருக்காரு. நிறையா ஷோ பண்ணியிருக்கோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. இருந்தாலும் இந்த நல்ல அற்புதமான பாடல் வந்து பாடினதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேரும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து உன்னை பாட்டால் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் பாட்டுமா? அச்சு வெள்ளமே வாடா செல்லம், சொக்கி நிற்கிதே பெத்த உள்ளம். சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்க அம்மா அப்பா எப்படி தான் உங்களுக்கு கொஞ்சுவாங்களா? கிடையவே கிடையாது. சரி, இந்த பாட்டை பாடினவர் எங்கள் டேடி தான். இது மாதிரி ஆடு திருடுனா எங்கள் அப்பா நாக்கருத்தாக மூக்கருத்தாகன்னு பாடினேன். அப்பா கிட்ட கேட்கலாம். அப்பா. ஒரு திறமையுள்ள கலைஞர் திரு பாலக்காடு ஸ்ரீராம் அவர்கள். ஹலோ. முதல்ல வந்து நான் என்னோட சீனியர்ஸுக்கு நான் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் வேலுமுருகன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் என்னோட நல்ல விஷஸ். நான் எப்போவுமே அங்கே தான் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். அதை விட ஓஹோன்னு இருக்குது, சொல்லாமல் ஒரு தரமும் இல்லை. அண்ட் இப்போது இந்த பாட்டிலே வந்து இவன் இப்படி இந்த பாட்டு நான் பாடி சத்தியமாக கேட்கல. 2-3 வாட்டி வந்து சொன்னான் நான் பாட போகிறேன்னு. நான் சொன்னேன் எனக்கு அதை விட நீ வந்து பாடினது டிவியில் பார்க்குறதுக்கு தான் எனக்கு பிடிக்கணும். இப்போ நீங்க இருக்கீங்க and we're very happy that you're here. உங்க வாயால 2 வரிகள், any song that you've sung. I want to sing a rare raga called Bindu Malini. Re na re na re re ఎంత పారలైన గాని కామా, ఎంత పారలైన గాని కామా, ఎంత పారలైన గాని కామా, చింతాక్రాందు లైన నారు ఎంత ముదు ఎంత సొగసు ఎవరి వల్ల వర్ణింబతగునో ఎంత ముదు
ரொம்ப நன்றி. This is a very rare raga from e-book அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இ-புக்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி நாரதர் வந்து தியாகராஜ சுவாமிக்கு மென்டலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின ஒரு ஸ்வரார்ணவம் அந்த புக்லேருந்து தான் இந்த மாதிரி ராகங்கள் வந்திருக்கு. பிந்து மாலினி அந்த மாதிரி ரொம்ப ரேர் ராகச்சி, நிறைய ஸ்ருதி ரஞ்சினி அந்த மாதிரி ராகங்கள்லாம். அதில் ஒரு சின்ன பாட்டு, இந்த பாட்டுக்கு தான், இந்த பாட்டில் அதாவது இந்த ராகத்தில் இந்த ஒரு பாட்டு தான் இருக்குது, வேற பாட்டு இல்லை. அந்த பாட்டை எங்களுக்காக பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தம்பி பரத்தே, நாரதர் வந்து இமெயில் அனுப்பிச்சதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அடிக்கடி அவர் இமெயிலை செக் பண்ணு, ஓகேவா? நல்லா நிறைய நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா பாடி சாக்லேட் மழை பிஸ்கெட் மழைலாம் போய் வைக்கணும், ஓகேவா? ஓகே. ஆனா பரத் நாராயண், உங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட் வேணும் இப்போ? காத்தாடிக்கு பின்னாடி ஒரு ட்ரம்ஸ் கட்டை இருக்குது, அது பார்த்தீங்களா? அதோ அதோ அவர் வச்சுக்கிறாரு. அவ்வளோ நேரமாக அவர் சொல்லவே இல்லை. ஸோ அது வேணுமா உனக்கு? அதை நீ போய் வாங்கிக்கலாம்னு ஒரு கண்டிஷன். அவ்வளோ அழகா விசில் பண்ணிக்கிட்டே போய் வாங்கிக்கோ. உங்க பையனை வந்து ஒரு குட்டி குக்கராகவே வளர்த்துருக்கீங்க. நல்ல விசில். ஓகே ஓகே. குக்கர் எப்போ பார்த்தாலும் கெட்டு போகும், அதனால அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சூப்பர் சூப்பர். என்ன சொன்னேன் எனக்கு சத்தியமா புரியல. ஓகே, இது பார், இது எல்லாம் உனக்கு தான், ஓகேவா? ஓகே. பத்திரமா போயிட்டு ஏரியாவில் இருக்கிறவங்களாம் கொடுத்து ஷேர் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். ஓகே. போயிட்டாக்கணும். 3 விசில் வந்தோடனே இறக்கி வைக்க சொல்லுவாங்க எங்க வீட்டுல. இது ஒரு 4-5 விசில் வந்துருது, ஓகேவா? இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சோ நம்ம வந்து அப்படியே அடுத்த கண்டெஸ்டன்ட் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஜெயந்த். ஐயா வணக்கம். ஹாய். நமஸ்தே ஜி. ஃபோக் ரவுண்டுக்கு வாங்கன்னா பஜன்லால் சேட்டு மாதிரி பாருங்க சார். நம்மளாம் எவ்வளோ டீசெண்டாக துண்டு போட்டு பாருங்க, எவ்வளோ நிறைய கையிலே பிடிச்சுன்னுக்கிறேன் நான். ஓகே ஓகே. நம்ம தமிழில் பேசினா உனக்கு புரியாது சத்தியமா, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹிந்தி மலையாளம் உருதுலாம் பேசுவோம். ட்ரை பண்ணலாமா? क्या song you sing? I am singing ஆடுங்கடா மச்ச ஆடுங்கடா from நாடோடிகள் film. ஓ வெரி நைஸ், நல்ல பாட்டு. So who sang the song? யார் இந்த பாட்டு பாடுனாங்க? மனோஜ் சார். வேல்முருகன் சார். நல்லா பாடினேன் நானே. சரி, இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டை பாட போகிறீங்க என் முன்னாடி. சூப்பராக பாடுங்க, நல்லா பாடுங்க. ஆனால் இத்தனை படத்துலையும் பாடுறதுக்கு முதல்ல நான் பாடின ஸ்டுடியோவும் நான் முதல்ல ஆசீர்வாதத்தை யார்கிட்ட தெரியுங்களா? மேடத்துக்கு தெரியாது, நான் இப்போ சொல்கிறேன். சுப்பிரமணியபுரம் படத்தில் ரெக்கார்டிங் பண்ணிட்டு மேடத்தினுடைய ஸ்டுடியோவில் தான் நான் பாடினேன். அப்போ அவங்க ஸ்டுடியோவில் இருந்தாங்க. காலையில் ஒரு 8-8:30 இருக்கும். நான் அவங்க காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் பாடினேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எனக்கு சந்தோஷம். Okay, all the best. Thank you.
you. Ma'am. That was a fantabulistic performance. Thank you, ma'am. என்ன சொல்றது, சான்ஸே கிடையாதுல. சூப்பர் டூப்பர். Thank you, ma'am. ஜெயந்த் Ma'am. என்ன சொல்கிறது, தூள் கிளப்பிட்டீங்க. Thank you, ma'am. ரொம்ப நல்லா இருந்து. நான் எதுவுமே எழுதலை ஜெயந்த், ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. எல்லாம் நல்ல எனர்ஜியோட நல்லா. நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் சிங்கிங்கில் எதுவுமே தெரியல. ரொம்ப நல்லா பாடினீங்க. Thank you, ma'am. பெஸ்ட். ஜெயந்த், Sir. இன்னைக்கு என்ன டிஃபன் சாப்பிட்ட? போண்டா பஜ்ஜியா? Late, sir. எதுவுமே சாப்பிடலையா? அதனால தான்டா. இன்னும் 1964 என்ன நடந்ததுன்னா, விட்டுடுங்க சாமி. ఒక బలమైన వ్యక్తి. సో ఆయన பிறந்ததுலேருந்து ஒரு 6 மாதம் ஆடு 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லும் போதெல்லாம் ஆடிட்டுருக்காங்க. ஆனால் அவர் சொன்னது ஒரு ஆடு பார்த்து அந்த ஆடு காட்டிகிட்டு இருக்கார் அப்படின்றது யாருமே கவனிக்கலை. ஒரு ஒரு பாட்டி தான் கவனிச்சது. ஸோ இது போல் வெரைட்டிஸ் சொல்கிறவன்னா எத்தனையோ சொல்லணும். ஸோ நீ இப்போ ஆடுற. இதுக்கு முன்னாடி எங்களை வேற ஏதாவது விதத்தில் சாவடிக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஓ, நீங்கள் அப்படி நினச்சிங்களா? சரி, நான் வேறு 1960. ஓகே, ரைட், ஓகே. சரி, சந்தோஷமா நீ என்ன பண்ணு, நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். ஷாக்கோ டபுள் எக்லேர் ஹாம்பர் கொடுக்கணுமேப்பா. எஸ், அந்த ஹாம்பர் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். சாக்கோ டபுள் எக்லேர் ஹாம்பர் இதோ உங்களுக்கு. ஏ சூப்பர். தேங்க் யூ ஸோ மச். இந்த இடத்துல நீங்கள் உட்காரலாம். தேங்க்யூ அசினா. தேங்க்யூ. எப்படி பாடினாரு? என்னை விட சூப்பராக பண்ணார். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அவருக்காக இப்போ ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னால ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், அத்தை பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான். கைத்தட்டி கூப்பிடுத 2 கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க வேண்டான்னு சொல்ல யாருமே இல்லை எங்கால தான். எப்போதும் எங்க பாடு மங்கால